டாக்டர் இன்னொன்று இந்த மெத்தனால் இந்த கலப்புங்கிறது வந்து தொடர்ச்சியாக நம்ம பல்வேறு இடங்களில் இந்த நிகழ்வு வந்து நடந்துகிட்டே இருக்குது. இந்த விபத்துகள், இந்த மெத்தனால் கலந்து விசச்சாராயம் குடிக்கிறது, அதனால் இவர்களுடைய பாதிப்புகள் இருக்குது. ஆனால் இந்த மெத்தனால் சப்ஸ்டன்ஸ் உடம்புல எந்த அளவில் கலந்தால் அது ஆபத்து இல்லை, எதற்கு மேலே கலந்தால் அதுக்கு வந்து அந்த ஆபத்து அப்படின்னு குறிப்பிட்ட அளவுகள் எதுவும் இருக்காது, இல்லை அதை குறைப்பதற்கான மருந்துகள் சிறப்பு, இந்த வீணம் மாதிரி சிறப்பு மருந்துகள் எதுவும் இருக்கா சார்? உடனடியாக அழிக்கக்கூடிய அளவுக்கு மருந்துகள் எதுவும்? அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. மெத்தனால் அப்படிங்கிறது ஒரு கெமிக்கல். அது எவ்வளவு எடுத்தாலும், எவ்வளவு குறைவான இதுல அளவுல எடுத்தாலும் உடலுக்கு பாதிப்பு தான். இவ்வளவு எடுத்தா பாதிப்பு இல்லை அப்படிங்கறதெல்லாம் கிடையவே கிடையாது. ஒரு கெமிக்கல் உடலுக்கு தீங்கானது. எப்படி ஒரு சயனைட் உடலுக்கு தீங்கானதோ அதே மாதிரிதான் இந்த அளவுல இது வந்து சேஃப் அப்படிங்கிற எந்த ஒரு இதுவும் கிடையாது. அதனாலதான் அது பேரு எரி சாராயம். அது வந்து கள்ள சாராயமும் நல்ல சாராயமும் கிடையாது. அது பேரு எரி சாராயம். அது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கெமிக்கல். அது எந்த ஒரு உணவுப் பொருளையும் கலக்கப்படக்கூடாது, கலக்கப்பட மாட்டாது. தொழிற்சாலைகளில் பயன்படுத்துவதற்கு அது வந்து மெத்தனால் வந்து ஒரு குறிப்பிடத்தக்க அளவு வந்து அனுமதிச்சிருக்கிறாங்க தொழிற்சாலைகளில். மற்ற நீங்கள் சொன்ன மாதிரி அது ரசாயனம் என்பதால் அது உணவுப் பொருட்கள்லையோ உடல் ரீதியாகவோ அது வந்து தெரிந்தோ தெரியாமலோ தான் அது வந்து இப்போ அந்த உடலில் வந்து அது வந்து கலக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படுகிறது. இது போன்ற விபத்து, மற்றபடி இந்த மாதிரி போதைக்காக சில பயன்படுத்துவது ஆகியவற்றின் மூலமாக அறிகிறது. இதனால் இந்த கலந்தால் அது உடனடியாக தடுப்பதற்கு, அந்த சிகிச்சை முடிவதற்கு என்ன இருக்குது சார்? கடைசி அந்த ஒரு கேள்வி கொண்டு பதில் சொல்லுங்கள் சார். ஒரு மெத்தனால் கலந்த பொருளை நீங்க உட்கொண்டீங்க அப்படின்னா உடனே ஸ்டொமக் வாஷ் செஞ்சு அந்த பொருளை வந்து உடல்ல இருந்து வெளியேற்றணும். அதாவது அந்த பொருள் அப்சார்ப்ஷன் ஆகாம, வயிற்றுக்குள்ளார தங்காம அதை உடனே வெளியேற்றுறதுதான் முக்கியமான விஷயங்கள். அதற்கப்புறம் மற்றபடி உங்களுடைய லிவர், கிட்னி, கண்ணில் இருக்கக்கூடிய ஃபண்டஸ், ஐ சைட்டு, நியூரலாஜிக்கலா என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நார்மலா இருக்கு, ஏதாவது கிரேனியல் டிஃபெக்ட் இருக்குதா, இது எல்லாமே செய்ய வேண்டியது ஒரு கட்டாயமான அடிப்படையான ஒரு விஷயம். அதை பார்த்துட்டு அந்த பேஷண்டோட பாதிப்புக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு அடுத்தவான ட்ரீட்மெண்ட் எல்லாம் தேவைப்படும்.